இன்னைக்கு என்ன செய்ய போறோம்னு பாத்தீங்கன்னா விதவிதமான பழங்களை வச்சு அருமையான ஜெல்லி கேக் செய்ய போறோம். குழந்தைங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய பழங்களை வச்சு ஜெல்லி கேக் செய்ய போறோம். கண்ணாடி போல அழகான ஜெல்லி கேக் நம்ம எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். பழம் மாத்தியாச்சு. நான் ஃபர்ஸ்ட் அடுத்து ஆப்பிள் அரிஞ்சிக்காது. இது வந்து கிவி பழம். கிவி பழம் பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்குலாம் நிறைய கொடுக்கலாம். இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கக்கூடிய கிவி பழம். இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இது பாத்தீங்கன்னா ஃபீவர் அதிகமா இருக்கும்போது வெள்ளை அணுக்கள் வந்து குறைஞ்சிரும். அப்ப வந்து இந்த கிவி பழம் வாங்கி கொடுத்தீங்கன்னா வெள்ளை அணுக்கள் அதிகரிக்கும். இங்க பாருங்க, பனைமரத்துல இருந்து தூக்கணாங்குருவி கூட கீழே விழுந்துருச்சு. இதுக்குள்ளாரதான் முட்டையிட்டு குஞ்சு பொரிக்கும். குஞ்சு பொரிச்சுச்சுன்னா இதுல படுத்துரும். இங்க கீழே வந்து பெரிய குருவி வந்து இதுக்குள்ளார படுத்துக்கும். 2 அடுக்கு கட்டி வச்சிருக்கு. பழங்கள்ல செய்ய போற ஜெல்லி கேக்குக்கு வந்து ஜெல்லி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு வந்து தண்ணீர் சேர்த்துக்கலாம். தண்ணீர் சூடாயிடுச்சு. ஜெல்லி ரெடி பண்றதுக்கு சக்கரை சேர்த்துக்கலாம். ஜெல்லி கேக் செய்யறதுக்கு முக்கியமான பொருளே பாத்தீங்கன்னா கடல் பாசி தான். கடல் பாசி பாருங்க இந்த மாதிரி தான் இருக்கும்.
இதுலதான் வந்து ஜெல்லி கேக்கு எல்லாமே செய்யலாம். கடல் பாசி வந்து கரையிற வரைக்கும் நல்லா காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஜெல்லி கேக்குக்கு என்னென்ன பழங்கள் சேர்த்துக்கலாம்னு பாத்தீங்கன்னா திராட்சை பழம், ஆப்பிள் பழம், சப்போட்டா பழம், மாதுளம் பழம், கிவி பழம், அன்னாச்சி பழம், ஆரஞ்சு பழம், பேரிச்சை பழம், பூசணி விதை, முந்திரி, பிஸ்தா இதெல்லாம் சேர்த்து இன்னைக்கு வந்து நம்ம கேக் செய்ய போறோம். நீங்க விருப்பப்பட்ட பழங்களை சேர்த்துக்கோங்க. நாங்க வந்து இன்னைக்கு 7 வகையான பழங்களை சேர்த்துருக்கோம். இப்போ வாங்க ரெடி பண்ணிக்கலாம் ஜெல்லி கேக்குக்கு. ஜெல்லி கேக்கு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ வந்து 2 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்துக்கலாம். ஜெல்லி கேக் ரெடி பண்ணி நம்ம ஃப்ரீசர்ல வச்சிட்டோம். சரி, நம்ம 2 மணி நேரம் சும்மா இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு சரி பாட்டு பாடலாம்னு சொல்லிட்டு நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 வரி பாட்டு பாட போறேன் நானு. அடியில செய்தி சொல்லி அவனியில் தேடி வச்ச செய்தி சொன்னவருதான், எனக்கு செய்தி சொன்னவருதான், சொந்தஞ்சொல்லி நெத்தியில குங்குமத்தை வச்ச மன்னவரு மன்னவருதான், அழகு மன்னவரு மன்னவருதான். ஜில்லு ஜில்லுன்னு ஜெல்லி கேக் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துடலாம். சூப்பரா இருந்துச்சு. சூப்பர் டேஸ்ட்ல இருக்கு. கடல் பாசில செஞ்ச ஜெல்லி கேக் வந்து சூப்பரான டேஸ்ட்ல இருக்கு. இது பாத்தீங்கன்னா கேக் செய்யறதுலயே ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய கேக் வந்து கடல் பாசியோட கேக் தான். நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கடல் பாசி பாத்தீங்கன்னா எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும். நீங்களும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.